நான் தரிசனமா போனோம். உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் இன்று காலை 7:35 மணியளவில் காலமானதாக வாட்டிகன் அறிவித்திருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளாக உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக பொறுப்பு வகித்த போப் பிரான்சிஸ் அவர் தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினா நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப்பாண்டவர் என்ற பெருமையை பெற்றவர். உலகம் முழுவதிலும் நிகழும் பல்வேறு நிகழ்வுகளை, அதாவது அடிமை முறை ஒழிப்பு மற்றும் கருக்கலைப்பு, விவாகரத்து போன்ற பல்வேறு மத நம்பிக்கைகள் அடிப்படையிலான அந்த சமூக பிரச்சனைக்கு எதிராக குரல் கொடுத்த பெருமையை பெற்றவர் போப் பிரான்சிஸ். தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவின் தலைநகரான பியூனஸ் அயர்ஸில் 1936ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி மரியா ஜோன்ஸ் மற்றும் பிரான்சிஸ்கோ ரெஜினா மரியா சிவோரி தம்பதியினருக்கு மூத்த மகனாக ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர். அவரது இளமை பருவம் மிகுந்த போராட்டத்திற்கு இடையே அவரது வாழ்க்கை தொடங்கி இருக்கிறது. 21 வயதில் அவருக்கு ஏற்பட்ட நுரையீரல் தொற்று 88 வயது வரை அவருக்கு பல்வேறு உடல் ரீதியான பாதிப்புகளை அவருக்கு ஏற்பட்ட போதிலும் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பின்னர் அதிலிருந்து மீண்டு அவர் அந்த மத பணிகளில் அவர் ஈடுபட்டிருந்தார். உடல்நலில் ஏற்பட்ட பாதிப்பால் அவருக்கு மனதளவில் மிகப்பெரிய ஒரு பலவீனம் இருந்த போதிலும் அவருக்கு இந்த மத ரீதியான அந்த நம்பிக்கைகள் மற்றும் பிரார்த்தனை நிகழ்வுகளில் அவர் ஈடுபாட்டுடன் அவர் கலந்து கொண்டிருந்தார். 1998ஆம் ஆண்டு பியூனஸ் அயர்ஸ் உயர் மறை மாவட்டத்தில் பேராயராக அவர் முதல் பொறுப்பை, அந்த மத நிறுவனங்களில் முதல் பொறுப்பை வகித்தார். இதைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கத்தோலிக்க திருச்சபையின் அந்த கார்டினலாக போப் 2ஆம் ஜான்பால் அவருக்கு பதவி உயர்வை அளித்தார். அந்த போப்பாண்டவருக்கு முந்தைய பதவிகளான அந்த கார்டினல் பொறுப்பை ஏற்ற போப் பிரான்சிஸ் அதன் பின்னர் 2013ஆம் ஆண்டு 16வது பெனடிக்ட் அவர் பதவி விலகியதை தொடர்ந்து 76 வயதில் அவர் 266வது திருத்தந்தையாக அந்த வாட்டிகன் நகரில் போப் பிரான்சிஸ் போப்பாண்டவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனால் தென் அமெரிக்க நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது அர்ஜென்டினா நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப்பாண்டவர் என்ற பெருமையை போப் பிரான்சிஸ் பெற்றார். சுமார் 1200 ஆண்டுகளுக்கு பின்னர் ஐரோப்பாவுக்கு வெளியே இருந்த தென் அமெரிக்க நாடு ஒன்றிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப் என்ற பெருமையை இத்தாலியின் வாட்டிகன் நகரில் அவர் போப்பாக பொறுப்பேற்ற போது அந்த பெருமையை அவர் பெற்றார். மேலும் பல நாடுகளில் அவரது காலகட்டத்தில், அவர் போப்பாண்டவராக பொறுப்பு வகித்த காலகட்டத்தில் பாலஸ்தீனம், காசா இஸ்ரேல் போர் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர், சிரியா உள்ளிட்ட நாடுகளில் ஏற்பட்ட உள்நாட்டு போர் ஆகியவற்றிற்கு எதிராக அவர் பல்வேறு அமைதி முயற்சிகளையும் மேற்கொண்டார். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன, ரஷ்ய, உக்ரைன் நாட்டு தலைவர்களுக்கு போரை நிறுத்தி அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும், போர் என்பது ஒரு மனித நேயத்தின், மனித குலத்தின் தோல்வி என்றும் அவர் கருத்து தெரிவித்து அமைதிக்கான முயற்சிகளை பல ஆண்டுகளாக அவர் மேற்கொண்டு வந்ததும் போப் பிரான்சிஸின் அந்த போப்பாண்டவர் பணிக்கு அப்பாற்பட்டு மனித சமூகத்தின் வளர்ச்சி மற்றும் அமைதி, உலக அமைதி ஆகியவற்றிற்காக பாடுபட்டவர், குரல் கொடுத்தவர். ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் உலகில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டவர் என்ற பெருமையையும் போப் பிரான்சிஸ் பெற்றார்.